தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மதிமுகவில் 8 சட்டமன்ற உறுப்பினர்களாவது இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக போயஸ் கார்டன் சென்று ஜெயலலிதாவை தான் சந்தித்தது மிகப்பெரிய தவறு என கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுகவிலிருந்து விலகிச் சென்றவர்களை திமுகவில் சேர்க்க மல்லை சத்யா முயற்சித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் பேசியதை பேச்சு பேட்டி கருத்தில் பார்க்கலாம். நான் உயிரை கொடுத்த கட்சியை 31 வருஷமா காப்பாற்றி வந்திருக்கேன். நம்மை குறிவைத்து தாக்குகிறார்கள். இந்த விலகிச் சென்றார்களே அவர்களில் ஒருவரை உத்திரத்தினம் என்ற பல்லடத்துக்காரரை திமுகவிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். அந்த உத்திரத்தினத்தோடு தான் துணை பொதுச் செயலாளர் ஈரோட்டிலே 2 நாள் இருந்தார். ஆக 2 4 என்கிறமான அவர் இவர்களை எல்லாம் ஒன்று சேர அழைத்துக் கொண்டு போவதற்கு திமுகவிடத்திலே சொல்லி விலகி சென்றவர்கள் எல்லோரும் திமுகவுக்கு என்னோடு வருவார்கள் நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று அப்படின்னா ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு இல்லாத பார்க்கணும். இப்ப அது அப்படியே இருக்கட்டும் என்று திமுக தலைவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவர் திட்டமிட்டு கண்ணை இமை காப்பதை போல இந்த கட்சியை காப்பாற்ற என்ன பாடுபட்டிருக்கிறேன் நான். ஒவ்வொரு கஷ்டத்திலும் இந்த கட்சியை கரையேற்ற எவ்வளவு திட்டம் தீட்டியிருக்கிறேன் நான். இரவு பகல் பாராமல் நாள்தோறும் 500 கிலோமீட்டர் காரிலேயே பயணித்து 15,000 ஊர்களுக்கு சென்று மதிமுக கொடியை ஏற்றி வைத்து கன்னியாகுமரி கடற்கரையில் இருந்து சென்னை வரையில் பல மாவட்டங்களை சுற்றி 1600 கிலோமீட்டர் 52 நாட்கள் கால் கடுக்க பாதங்களிலே இருந்து ரத்தம் வடிய உடம்பு வெளிய நான் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு நடந்து வந்தேனே இந்த கட்சிக்கு ஒரு உயிரோட்டம் வேண்டும் என்பதற்காக. அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலும் நம் இயக்கத்துக்கு சோதனை வரும்போதெல்லாம் அதை தடுக்க என்ன வழி என்று யோசித்த போது சில வேளைகளில் தவறான முடிவுகளும் நான் எடுத்தேன், நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள். நான் அதிமுகவோடு போய் உறவு வைக்க வேண்டும் என்று நினைத்தவர் அல்ல. ஆனால் கட்சியில் ஒரு 8 பேராவது சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அதிமுக போயஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. திமுக கூட்டணியில் தான் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீடிப்போம், அதன் வெற்றிக்கு பாடுபடுவோம். கைதட்டுங்கள், இது என்னுடைய கட்டளை. வாரிசு அரசியலுக்காக தமக்கு துரோகி பட்டம் கட்ட வைகோ துணிந்துவிட்டதாக மல்லை சத்யா குற்றம் சாட்டியுள்ளார். புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர், வைகோ உயிரை 3 முறை காப்பாற்றிய தம்மை துரோகி என்று சொல்லும் அளவுக்கு வைகோ துணிந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். வைகோ சொன்ன குற்றச்சாட்டுகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் வேதனையில் இருப்பதாக மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். மதிமுக தொடர்பான நிகழ்ச்சிகளில் பங்கேற்கப் போவதில்லை என்றும் மல்லை சத்யா கூறினார். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.